ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்ரீமஞ்சு விலாக்ஸ். இன்றைக்கி நாங்கள் ரெடியாக இருக்கிறோமோ இல்லையோ, டுகு குட்டு வந்துட்டு காலையில் எந்திரிச்ச நேரத்தில் இருந்துட்டு ஒரே பரபரப்பாக தான் இருந்தாங்க. என்னதுன்னா, அவங்களுக்கு இன்றைக்கி டேக்வாண்டோவில் சீனியர் எல்லோ பெல்ட்காக ஹானர் பண்ண போகிறாங்க. அதோட டெஸ்டிங் தான் இன்றைக்கி. 5:30க்கு வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் 4 மணிக்கே ரெடியாக உட்காந்துருந்தாங்க. எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கப் சிப்புன்னு சொல்லிட்டு ஒரே ப்ராக்டிஸ் தான். மற்ற நாளெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னால் அப்புறம் அப்படிம்பாங்க. ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்தே 2 பேரும் இவா அவளுக்கு சொல்லி கொடுக்குறது, அவள் இவளுக்கு சொல்லி கொடுக்குறது, ஐயோ தாங்கவே முடியல. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இந்த டேக்வாண்டோ லாஸ்ட் 2 to 3 இயர்ஸாக கற்றுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்ட், 2 to 3 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு தடவை ஒவ்வொரு பெல்ட் ஹானர் பண்ணுறப்போ அவங்களுக்கு அவ்வளோ ப்ரௌடாக இருக்கும். அவங்கள விட வந்துட்டு எங்களுக்கு அதாச்சும் குழந்தைங்க அவங்களோட எக்கடமிக்ஸ் தவிர்த்துட்டு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும். அண்ட் டுகு குட்டுவை நாங்கள் எதேர்ச்சியாக தான் இந்த மாதிரி டேக்வாண்டோவில் நாங்கள் வந்துட்டு என்கேஜ் பண்ணோம். பட் அவங்களுக்கு இப்போ இது வந்து பேஷன் ஆகிடுச்சு. அவ்வளோ பிடிச்சி போச்சு. ஒரு தடவை பெல்ட் வாங்குறப்போ வந்துட்டு அவ்வளோ மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்தது என்ன அச்சீவ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் செஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க சைடில் என்னென்ன எஃபர்ட்ஸ் போடணுமோ எல்லாமே போடுவாங்க. ஸோ டீச் பண்ணுற டீச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டா வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் நிறையவே கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ உங்கள் குழந்தைங்க என்ன ஆக்டிவிட்டி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதோ அதில் டெஃபினட்டாக சேர்த்தீங்கன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் நம்ம குழந்தைங்க இதை மாதிரி ஏதாச்சும் 1-2 விஷயத்தில் அச்சீவ் பண்ணுறப்போ நமக்கும் அது எவ்வளோ சரியல் மூமெண்ட் இல்லையா?